ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாங்கள் டியூட்டோரியல் எயிட்டில் இருக்கிற தொடர்ச்சியாக 7வது வினாலேருந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த 7வது வினாவை பார்த்தீங்கன்னா, வினோத விளையாட்டில் ஈடுபடும் மோட்டார் சைக்கிள் ஓட்டி தரைமட்டத்தில் இருந்து 1.25 மீட்டர் உயரத்தில் இருந்து கிடையாக இயங்கி உருவில் காட்டியவாறு 10 மீட்டர் கிடைத்தூரத்தில் தரையிறங்குகின்றார். அவன் பாய ஆரம்பித்த வேகம், அதாவது இனிஷியல் வெலோசிட்டி கேட்டிருக்காங்க. இதில் தந்திருக்க தரவுகள் என்ன? 1.25 மீட்டர் உயரத்துல இருந்திருக்கார். பிறகு நிலத்தை அடையும் போது என்ன நடந்திருக்கு? 10 மீட்டர் தூரத்துக்கு அவர் போயிருக்கார். கிடைவீச்சு தந்திருக்காங்க. ஸோ இது பேசிக்கான ஒரு ப்ரொஜெக்டைல் கொஸ்டின். ஸோ அதை எப்படி செய்ய போறோம்? ஸோ டிரெக்டா நீங்க இவ்வாறு கேள்வியில் வரும்போது நீங்க டிரெக்டாவே அதுலயே நீங்க படத்தை குறிச்சு வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கு. ஸோ இப்போ நாங்க என்ன செய்யலாம்? ஏல இருந்து பியை நோக்கி S is equals to ut plus half at square பாவிச்சு தொடர்ச்சியா என்ன செய்யலாம்? கீழ் நோக்கி, அதாவது 1.25 மீட்டர் நிலைக்குத்து இடப்பெயர்ச்சியையும் நாங்க யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ அப்படி யூஸ் பண்ணணும்னா என்னது? S is equals to ut plus half at square தான் திருப்பியும் யூஸ் பண்ண போறோம் நிலைக்குத்தாகும். ஸோ கிடையா யூஸ் பண்ணீங்கன்னா என்ன வர போகுது? இடப்பெயர்ச்சி தெரியும், 10 மீட்டர் is equals to u into t. இந்த இனிஷியல் வெலோசிட்டி தான் கேட்டிருக்கு, அது உங்களுக்கு தெரியாது. ஸோ யூண்டே வச்சிருப்போம். ஸோ u into t. அடுத்தது நிலைக்குத்தாக இப்ப யூஸ் பண்ணினோம்டா S தெரியும் எவ்வளவு? 1.25 வரப்போகுது. ஆரம்பத்துல நிலைக்குத்தான வேகம் என்னவா இருந்திருக்கும்? 0 தான் இருந்திருக்கும். என்ன கிடையாத்தான் அவர் பாயிற. சோ நிலைக்குத்த ஆரம்பத்துல வேகம் 0. சோ ut 0 இருக்கும் நிலைக்குத்தா பாவி கேட்க பிளஸ் half at square. சோ வெர்டிகலா இனிஷியல் வெலோசிட்டி 0. சோ டைரக்டா half at square. சோ a க்கு பதிலா நீங்க 10 யூஸ் பண்ணலாம். சோ அடுத்தது என்ன செய்யலாம்? t க்கு பதிலா 10 over u போடலாம். சோ t க்கு பதிலா என்ன செய்யலாம்? 10 over u போடலாம். ஸோ டிரெக்டாகவே நாங்கள் செய்திருக்கோம். டீக்கு பதிலாக 10 over u நீங்கள் பிரதிட்டீங்க. எவ்வளோ வரப்போகுது? 100 over u ஸ்கொயர். ஏன்னா டி ஸ்கொயர் அந்த இடத்துல இருக்கு. இந்த பக்கம் டிரெக்டாகவே இப்படியே சுருக்கி விடுங்க. என்னது? 2 அந்த பக்கம் போனால் மல்டிப்ளை ஆகும். ஸோ 2.5. 10 அந்த பக்கம் போகும்போது டிவைட் ஆகும். ஸோ 0.25 100 கீழ் u ஸ்கொயர். ஸோ அதையும் நீங்கள் சப்ஜெக்ட் பண்ணீங்கன்னா u ஸ்கொயர் இஸ் ஈக்குவல்ஸ் டு 10 to the power 4 over 25 வரும். ஸோ இதை இப்படியே வச்சு சுருக்காம என்ன செய்யலாம்? u என்னவா இருக்கும்? 10 வர்க்கத்தின் கீழ் 5 இருக்கும். அதாவது ரெண்டு பக்கமும் ரூட் எடுத்து விட்டீங்கன்னா சரி. ஸோ அதை எடுத்த பிறகு என்ன செய்யலாம்? நீங்க டிரெக்டாவே சுருக்கலாம். என்ன வரப்போகுது? 100 கீழ் 5. ஸோ என்ன ஆன்சரா இருக்க போகுது? 20 மீட்டர். ஸோ இது சுருக்கல்ல நீங்க கொஞ்சம் ஈஸியான மெத்தட்ஸ், அதாவது வர்க்கம் வந்துருச்சுன்னா இயன்ற அளவுக்கு அதை ரூட்டாக்கக்கூடிய மாதிரி தான் கேள்வியில வரும். ஸோ ரூட்டாக்கி ஒரு வேல்யூவை கண்ட பிறகு நீங்க டிரெக்டா ஆன்சரை எடுக்கலாம். ஸோ இப்போ அடுத்த கொஸ்டினை பார்ப்போம். உயரம் h0யும் திணிவு கேபிட்டல் M-ஐயும் உடைய ஒரு சீரான செவ்வக குறுக்குவெட்டு உள்ள பாத்திரத்தில், சீரான குறுக்குவெட்டு இருக்குன்னு தந்திருக்காங்க. உருவில் காணப்படுகின்றவாறு திணிவு சிம்பிள் M-ஐயும் அடர்த்தி ρy உடைய ஒரு குறித்தளவு எண்ணெய் இருக்கின்றது. என்னென்ன தரவுகள் தந்திருக்காங்க இதுலயே வேணும்னா மார்க் பண்ணி வச்சிருக்கலாம். என்னது? இதுல h0 தந்திருக்காங்க. இந்த பாத்திரத்தின திணிவு என்னவா? M கேபிட்டல் A. அதையும் நோட் பண்ணி கேபிட்டல் M. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுல எண்ணெய் திணிவு தந்திருக்காங்க M. அடுத்தது ரோ நோட் அடர்த்தி தந்திருக்காங்க ρy. அதே மாதிரி வெளியில அடர்த்தி எவ்வளவா? ρw தந்திருக்காங்க. உயரம் h1 ஆனது நீரில் கீழ் இருக்குமாறு நிலைக்குத்தாக மிதக்கின்றது. எண்ணெயின் ஒரு குறித்த கனவளவு இப்போது நீரின் ஒரு சம கனவளவினால் என்ன செய்யறாங்களாம்? பதிலிடுறாங்களா? என்ன செய்யறாங்கடா, உள்ளுக்குள்ள இருந்து கொஞ்சம் எண்ணெயை எடுத்து அதுக்கு பதில், அதாவது அந்த கனவளவுக்கு எடுத்த கனவளவுக்கு சமமளவான என்ன சேர்க்கிறாங்க? தண்ணியை சேர்க்கிறாங்க. சோ அப்படி சேர்த்தாங்கடா அந்த என்ன நடக்கும்? கொஞ்சம் கொஞ்சமா அமுழ தொடங்கும். ரீசன் என்ன? இப்ப எங்களுக்கு தெரியும் அதே அளவு எண்ணெய் இருக்கிறத விட எண்ணெயின் அடர்த்தி நீரின் அடர்த்தியை விட குறைவு. சோ அந்த அளவு நான் நீர் எடுத்தேன்னு என்ன நடக்க போகுது? கூட நிறைய இருக்க போகுது, கூட வெயிட் இருக்கு. சோ கட்டாயம் என்ன செய்யும்? கொஞ்சம் கீழே அமிழ்ந்துடும். இப்ப பாத்தீங்கன்னா அதைதான் செய்யறாங்க. அவர் என்ன தாராங்கன்னு பாத்தீங்கன்னா, பாத்திரத்தை மிதக்குமாறு வைத்திருக்கும் அதே வேளை பதிலிடப்படத்தக்க எண்ணெயின் உயர்ந்த பட்ச கனவளவு கேபிட்டல் வீணு தந்திருக்காங்க. எண்ணெய்க்கு பதிலா நாங்க என்ன செய்யலாம்? தண்ணியை ஊத்த எண்ணெயை கொஞ்சம் எடுத்துட்டு அதே கனவளவுக்கு தண்ணியை ஊத்தினோம்னா என்ன நடக்கும்? இந்த h0 குறைஞ்சிட்டு இருக்கும், அதாவது கொஞ்சம் கொஞ்சமா அமிலம். சோ அந்த ஒரு கட்டத்துக்கு பிறகு நாங்க ஊத்தல, அதாவது இந்த h0 ஃபுல்லா இதுக்குள்ள வந்த பிறகு நாங்க திருப்பி கொஞ்சம் எண்ணெய் எடுத்துட்டு அதுக்கு பதிலா தண்ணியை ஊத்தினோம்னா என்ன செய்யும்? கடற்கண்டு தண்ணி உள்ளுக்கு இறங்கிடும். சோ இப்ப என்ன செய்யறாங்கன்னா உயர்ந்தபட்ச கனவளவு தந்திருக்காங்க. அதாவது இது மிதக்கோணம், அதே நேரம் உயர்ந்தபட்ச கனவளவு.
ஸோ இப்போ அது மிதக்க உயர்ந்தபட்ச கனவுல வரும். இப்படி H0 ஃபுல்லா அமிழ்ந்து போதுதான் என்ன நடக்க போகுது? உயர்ந்தபட்ச எண்ணெயை வந்து நாங்க மாத்திருப்போம். அந்த கனவுல V எடுத்துட்டு அதுக்கு பதிலா அந்த V கனவுல கொண்டு போய் நாங்க தண்ணியை சேர்த்திருப்போம். அதை விட சேர்த்து என்ன நடக்கும்? இவர் டக்குன்னு கீழறங்கினா வெளியில இருந்து தண்ணி டக்குன்னு உள்ளுக்க வந்து அமல போற. ஸோ இதுதான் முக்கியமான பாயிண்ட். ஸோ இதுல முக்கியமான என்ன தந்திருக்காங்க? என்ன எண்ணெயின் தொடக்க கனவுல இனிஷியல் வால்யூம் தந்திருக்காங்க V. ஸோ மேஸ் தந்திருக்கு, அடர்த்தி ரோ நோட் தந்திருக்கு, ரோ ஆயில் தந்திருக்கு, வால்யூமும் தந்திருக்கு. ஸோ இது வச்சு நீங்க ஒரு ஈக்குவேஷன் எடுத்துலாம். என்னது? M is equals to V naught into rho I. இது பேசிக்கான ஈக்குவேஷன். இதுதான் ஃபர்ஸ்ட் நீங்க எடுக்கக்கூடிய ஈக்குவேஷனா இருக்கு. ஸோ இப்போ அடுத்தது வேற என்னென்ன ஈக்குவேஷன் எடுக்கலாம்னு பார்ப்போம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் சினாரியோ எடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இப்போ என்ன நடந்திருக்கு? இவர் மிதந்துட்டு இருக்கார். ஸோ இப்போ உங்களுக்கு தெரியும் என்ன எண்ணெய் தெரியும், இவர்கிட்ட கேபிட்டல் எம் தெரியும். ஸோ எவ்வளவு ஆழத்துக்கு மிதக்கிறார்? H1 ஆழத்துல மிதக்கிறார். ஸோ இப்போ என்ன செய்யலாம்? இந்த சந்தர்ப்பத்துல இதுல இருக்கிற வெயிட்டும் இதுல இருக்கிற அப்த்ரஸ்டும் என்னவா இருக்கணும்? ஈக்குவலா இருக்கணும். வெயிட் தெரியும் என்னது? mg, சிம்பிள் mg பிளஸ் கேபிட்டல் mg. மொத்த வெயிட்டே அவ்வளவுதான். ஆனா எங்களுக்கு இந்த அப்த்ரஸ்ட் எப்படி காணலாம்? மேலுதைப்ப கனவளவு அமர்ந்திருக்கிற கனவளவு அது தெரியாது. ஏன் உயரம் தான் தெரியும் அவ்வளவு H1. ஸோ இந்த பரப்பை நாங்க ஏன் எடுப்போம்? ஸோ பரப்பை ஏன் எடுத்தா மொத்த கனவளவு என்னது? அமர்ந்திருக்கிற கனவளவு H1 into A. அதை வந்து என்ன செய்யணும்? அமர்ந்திருக்கிற திரவத்தின் அடர்த்தி என்னது? ரோ இன்டு G இருக்க போகுது. ஸோ இது வந்து ரெண்டாவது ஈக்குவேஷன் நாங்க எடுத்தாச்சு. ஸோ முதலாவது எடுத்திருந்தோம் M is equal to simple M is equal to V naught into rho oil. அடுத்தது mg, capital MG plus simple mg is equals to H1 A rho W G எடுத்தாச்சு. ஸோ இப்போ இன்னொரு ஈக்குவேஷன் எடுக்கலாம். என்ன எடுக்கலாம்னு ஒரு கை யோசிப்போம். ஸோ இப்போ உங்களுக்கு தேவை என்னது? B over V naught B தான் கேட்டிருக்கு. ஸோ இந்த B கேபிட்டல் B வர மாதிரி என்ன ஈக்குவேஷன் எடுக்கலாம்? ஸோ கேபிட்டல் B என்ன? உயர்ந்த பட்ச கனவுல மேக்ஸிமம் வால்யூம் தான் தந்திருக்காங்க. எவ்வளவு சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் ஆகும்போது என்ன நடக்கும் சொன்னா இப்படி இவர் உங்களுக்கு வந்துடுவார், மட்டும் இருப்பார். ஸோ இப்போ நாங்க என்ன செய்யலாம்? இருக்கிற வெயிட்டை இருக்கிற அப்த்ரஸ்டால, அது கிடைக்கிற அப்த்ரஸ்டால பெருக்கி ஈக்குவேட் பண்ணா சரி. ஸோ மொத்த மேலுதைப்பு தெரியும் என்னது? H0 ஆழத்துக்கு இருக்கிற ஸோ H0 into A into rho W into G. அதுதான் மொத்த மேலுதைப்பு. ஏன்னா H0 ஆழத்துக்கு அமர்ந்துட்டேன். ஸோ உள்ளுக்குள்ள இருக்கிற நிறைய என்னவா இருக்கு? இந்த திணிவு, அதாவது இந்த பாத்திரத்தின திணிவு மாறி இருக்காது, கேபிட்டல் எம்ஜி மாறி இருக்காது. ஆனா என்ன செய்திருக்கோம்? அந்த எண்ணெயில இருந்து சிம்பிள் எம்ஜியில இருந்து என்ன செய்திருக்கோம்? கேபிட்டல் பி கனவுல அகற்றிட்டு தான் என்ன செய்திருக்கோம்? நீரை கொண்டு வந்து அந்த கனவுக்கு ரீப்ளேஸ் பண்ணிருக்கோம். ஸோ இப்போ இந்த கேபிட்டல் பி கனவுளவு எண்ணெயை நாங்க அகற்றினோம்டா என்ன நடந்திருக்கும்? பி இன்டு ரோ ஆயில், அந்த திணிவு வந்து என்ன செய்திருக்கும்? குறைஞ்சிருக்கும். அதை தனிஞ்ச மார்க் பண்ணிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் எம் பிளஸ் எம். இப்போ என்ன செய்திருக்கோம்? பி கனவுளவுல ரோ ஆயில், அதாவது ரோ ஓண்டே நாங்க இங்க குறிச்சிருக்கோம். ஸோ ரோ நோட்டுன்னு. ஸோ இப்போ இந்த பி ரோ நோட் தான் என்ன இருந்திருக்கு? அகற்றின எண்ணெய் என்ன கனவுளவு? ஸோ பி ரோ நோட்டை நாங்க கழிச்சிருக்கோம். அதுக்கு பதிலா என்ன செய்திருக்கோம்? அதே கனவுளவு பி கனவுளவு இருக்கிற நீர் கொண்டு வந்து விட்டுருக்கோம். நீரின் அடர்த்தி எவ்வளவா? ரோ டபிள்யூ. ஸோ பி ரோ டபிள்யூ ஆட் பண்றோம். ஸோ பி ரோ நோட்டை கழிச்சு பி ரோ டபிள்யூ ஆட் பண்ண போறோம். இது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? அந்த மொத்த பாத்திரத்துல கிடைக்கிற மேலுதைப்பு. மொத்த பாத்திரத்துல எவ்வளவு கிடைக்க போகுது? மொத்த கனவுளவு H0 உயரம் இருக்கு. ஸோ H0 into A into rho W. ஸோ இந்த ஈக்குவேஷன்ஸ் எடுக்க தெரிஞ்சிருக்கணும். ஸோ இது வந்து பேசிக்கான ஈக்குவேஷன்ஸ். ஸோ இப்போ 3 ஈக்குவேஷன் கண்டாச்சு. ஸோ இனி சுருக்கணும். ஸோ இப்போ எதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணது? சில நேரம் குழம்புலாம் இருக்கலாம். ஆனா விடைய பாருங்க, விடையில வந்து ஒரு நாள் கூட ஏ தெரியல. கேபிட்டல் ஏன்றதை நான் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணேன் கேள்வி செய்யறதுக்காக. ஸோ என்ன செய்யணும்? இந்த கேபிட்டல் ஏ தான் ஃபர்ஸ்டா கட் பண்ணணும். இதுதான் மெயினான ஐடியா. ஸோ ஃபர்ஸ்டா கேபிட்டல் ஏ கட் பண்ணணும்னு என்ன செய்யலாம்? ஒன்றால ஒன்று டிவைட் பண்ணி விட்டீங்கன்னா H1 over H0 is equals to M1 plus M கீழே வந்து இவ்வளவு இருக்கு. ஸோ இப்போ என்ன செய்யலாம்? அடுத்தது எங்களுக்கு தேவை V over V நோட்டை காணணும். உங்களுக்கு இன்னொரு ஈக்குவேஷன் நான் ஃபர்ஸ்டாவே கண்டு வச்சிருந்தோம். என்னது? M is equals to V naught into rho oil. ஸோ அதை நான் ரோ நோட்டுன்னு இதில் குறிச்சிட்டு வரேன். ஸோ V naught into rho naught. இதுவும் ஒரு ஈக்குவேஷன் எடுத்தாச்சு. ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன்ல என்ன இருக்கு? B இருக்கு. ஸோ இதுல வந்து நாங்க B-யை எழுபாய் மாற்றம் செய்யணும். ஸோ அதை எப்படி செய்யலாம்? இது தனியா செய்தீங்கன்னா H0 இந்த பக்கம் பெருக்கணும். பெருக்கினீங்கன்னா என்ன வரப்போகுது? H0 into capital M plus M. ஸோ இது வந்து கொஞ்சம் சுருக்க கஷ்டமா தான் வந்த கேள்வி. அதே மாதிரி இதை வந்து இந்த பக்கம் பெருக்கினீங்கன்னா என்ன வரப்போகுது? H1 into M plus M minus BH1 rho minus rho W வரும்.
ஸோ இதை நீங்க சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா, அதாவது இந்த பக்கத்தை நீங்க அந்த பக்கம், அதாவது m + m × h1 நீங்க எதிர்பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா மைனஸ் சைன் வரும். பிறகு இங்கால இருக்கிறதால, அதாவது h1 ρ - ρw பிரிச்சு விட்டீங்கன்னா v இந்த பக்கம் இங்க போற இந்த ஈக்குவேஷன்ல இருந்து v காணலாம். ஸோ இப்போ எங்களுக்கு தேவை என்னது, v/v நோட் தான் கேட்டிருக்கு. ஸோ கீழே v நோட் இருக்குது, அதை பிரிக்கும் போது இதுல என்ன போடணும், m/ρ நோட்டை போடணும். ஸோ இனி இதுதான் உங்களுக்கு கேட்கப்பட்ட கேள்வி. ஸோ இனி இதை நீங்க சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா உங்களுக்கான ஆன்சரை உங்களால எடுக்கக்கூடியதா இருக்கு. ஸோ இதுல பாத்தீங்கன்னா கொஞ்சம் இந்த விடைகள் குழம்பல், அதாவது கொஞ்சம் கஷ்டமான சுருக்கலா தான் வந்திருக்கு. ஸோ இதுல என்ன பிரயோசனம்னா, நீங்க இயன்ற அளவுக்கு நீங்க கொஞ்சம் சுருக்கலை நீங்க ஸ்பீடா செய்யக்கூடியதாக இருந்தால் தான் இந்த கேள்வியை உங்களுக்கு டைமுக்கு முடிக்க முடியும். ஸோ இது உங்களோட ப்ராக்டிஸ்ல தான் இருக்கு. ஸோ இதுவும் அந்த டைம் ப்ரெஷர்ல செய்யறதுதான் இது கஷ்டம். ஸோ இப்போ இந்த ஐடியா முக்கியமா உங்களுக்கு விளங்கி இருக்கணும். இதுல என்ன செய்திருக்கோம்டா, டிரெக்ட் அவன் தந்ததுல இருந்து என்ன தரவு எடுத்திருக்கோம், அதாவது டிரெக்டா போஸ்ட் டயக்ராம் தான் செய்திருக்கோம். அதாவது என்னது, போர்சஸ் ஈக்குவேட் பண்ணிட்டு இருக்கோம், வெயிட்ட அப்ட்ரஸ்ட்க்கு ஈக்குவேட் பண்ணிருக்கோம். ஸோ இதை செய்து இந்த சுருக்கல் கொஞ்சம் கஷ்டமா வந்திருக்கும். ஸோ இப்போ அடுத்த கொஸ்டினை பார்ப்போம். ஒவ்வொரு உருக்களிலும் பருமன்கள் சமனான விசைகள் காட்டப்பட்டுள்ளன. நியூட்டனின் 3ஆம் இயக்க விதிக்கமைய சோடி விசைகளை உரு அல்லது உருக்கள் காட்டுகின்றது. ஸோ இவங்க கேட்கிறாங்க, இந்த நியூட்டன் 3ஆம் இயக்க விதியை எந்த சோடி உருக்கள் காட்டுதுன்னு கேட்டிருக்கு. ஸோ நியூட்டன் 3ஆம் விதி என்ன, ஒரு பொருள் இன்னொரு பொருளுக்கு விசையை கொடுத்துச்சுண்டா அந்த இன்னொரு பொருள், அதாவது அந்த விசையை அனுபவிச்ச பொருள் என்ன செய்யும், திருப்பி இந்த பொருளுக்கு ஒரு விசையை கொடுக்கும். இதுதான் நியூட்டன் தேர்ட் லா. இதுல அவர் என்ன சொல்றாருன்னா, அதாவது ஏன்ற ஒரு பொருள் பீன்ற ஒரு பொருளுக்கு விசையை கொடுத்தா பீன்ற பொருள் என்ன செய்யும், அவன் ஏக்கு இன்னொரு விசையை கொடுக்குவான். ஸோ இந்த ரெண்டு விசையை பற்றி தான் அவர் சொல்றார். ரெண்டும் பெர்மனன்ட்ல சமனா இருக்கணும், மேக்னிடியூட்ல ஈக்குவலா இருக்கணும், அதே நேரத்துல திசைகள் எதிரா இருக்கணும். ரெண்டாவது பாயிண்ட். அதே மாதிரி ஒரே தாக்க கோட்டுல இருக்கும். நாலாவது, ரெண்டுமே வேறு வேறு பொருட்கள். இது சொல்லவே தேவையில்லை, டிரெக்டாவே சொல்லாமே. ஏன்ற பொருள் டிக்கு கொடுத்துன்னா பீன்ற பொருள் தான் ஏக்கு கொடுக்குது. ஸோ ரெண்டு விசைகளும் ரெண்டு இடத்துல இருக்கு. இதுதான் முக்கியமான விஷயம். ஸோ இதுக்கு அமையதான் நீங்க பார்க்கணும். ஸோ இப்போ ஏந்த விசையை பார்த்தீங்கன்னா, ஏந்த படத்துல காட்டப்பட்டது கார் இன்ஜின் கொடுக்குற விசை, செலுத்தி விசை. ஆனா இப்ப என்ன நடந்திருக்கு, மொத்த தடை விசை. ஸோ இப்ப சொல்லுங்க பாப்போம், இந்த தடை விசையில எதிர் விசை எங்கே இருக்கு, மறுதாக்கு விசை எங்கே இருக்கு, தடை விசையை யார் கொடுத்துருப்பார், வழி கொடுத்திருப்பார். ஸோ அப்படி வழி இந்த தடை விசையை கொடுத்திருந்தா அதை விட நிலமும் கொடுத்திருக்கு. ஸோ வழிதான் மெயினான பிரச்சனையா இருக்கும், வழி தடை விசை தான் கூடுதலா இருக்கும். ஸோ வழி கொடுத்திருந்தா இந்த 3ஆம் விதி அந்த படி அந்த வழிக்கு ஒரு விசை கிடைச்சிருக்கும். ஸோ அது உங்களுக்கு தரையில படத்திலேயே காட்டல. ஸோ அது வராது. அடுத்தது பாருங்க, பி படத்தை பாத்தீங்கன்னா, புவி சந்திரனை பிடிச்சு இழுக்குதேன், புவி ஈர்ப்பு விசை. அதே மாதிரி சந்திரன் என்ன செய்யும், புவி சந்திரனை பிடிச்சு இழுத்த ஒரு விசையை கொடுத்தோம்னா சந்திரன் என்ன செய்யும், புவியை பிடிச்ச ஒரு இழுக்கணும் தானே. ஸோ இது ரெண்டுமே என்னது, நியூட்டன் 3ஆம் விதி ஜோடிகள். ஸோ இதுல என்ன சொல்லலாம், ரெண்டுமே பெர்மனன்ட்ல சமன். இது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இப்போ அடுத்தது பாத்தீங்கன்னா சி படத்தை, இது உங்களுக்கு டிரெக்டாவே காட்டலாம். என்னது, ஒரு ஆள் கையை வச்சு மற்ற நபர் மேல ஒரு விசையை கொடுக்குறாரு, அதாவது பிடிச்சு தள்ளுற. ஸோ இப்போ உங்களுக்கு நியூட்டன் 3ஆம் விதி என்ன சொல்றது, ஒரு கையால இன்னொரு கைக்கு விசை கிடைக்கும் போது என்ன நடக்குமா, அந்த விசையை அனுபவிக்க கை மத்திய கைக்கு ஒரு விசையை கொடுக்கும் போது அதுதான் என்ன நடந்திருக்கு, மரதாக்கு ஜோடியா இந்த பக்கம் வந்திருக்கு. ஸோ சியும் சரி பியும் சரி. நாலாவது பாத்தீங்கன்னா சொல்லி டியை நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப இந்த உயர்த்தும் விசை நிறைந்து தந்துருக்காங்க, உயர்த்தும் விசை லிப்டிங் ஃபோர்ஸ். ஸோ இந்த லிப்டிங் ஃபோர்ஸ்னா என்னது, லிப்டிங் ஃபோர்ஸ் எப்படி வந்திருக்கு, இவர் வலியை பிடிச்சு கீழ் நோக்கி தள்ளும் போது ஒரு விசை மேல் நோக்கி கிடைக்க போகுது. ஸோ இப்ப என்ன நடந்திருக்கும்னு பாத்தீங்கன்னா, இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, நிறைக்கும் இந்த உயர்த்தும் விசையும் வேறு வேறு. உயர்த்தும் விசை யார் கொடுத்தது, வலி கொடுத்த விசை. ஸோ நியூட்டன் 3ஆம் விதிப்படி என்னது, வலி உயர்த்தும் விசையை கொடுத்துச்சுன்னா பிளேனுக்கு, பிளேன் என்ன செய்யணும், வலிக்கு ஒரு விசையை கொடுக்கும். அதுதான் நியூட்டன் 3ஆம் விதி. நிறை சமனா இருக்கும் தவிர, உயர்த்தும் விசை நிறையும் பெர்மனன்ட்ல சமன் திசையில எதிராக இருக்குது தவிர, இது நியூட்டன் 3ஆம் விதி ஜோடி இல்ல. இதுதான் முக்கியமான பாயிண்ட். ஸோ ஆன்சர் என்னவா இருக்க போகுது, தேர்ட் ஆன்சரா இருக்க போகுது. அடுத்த கேள்வியை பார்ப்போம். இடையுடன் 30 பாகை சாய்வில் சாய்தளத்தின் 200 மனிதர்களுடன் பயணிக்கும் புகையிரதத்தில் உள்ள ஒரு மனிதனின் சராசரி திணிவு, அவரேஜ் மாஸ் தந்திருக்காங்க 70 கிலோகிராம். 200 பேர் போறாங்கன்னு தந்திருக்காங்க, அதோட 30 டிகிரி இன்க்ளூட். ஸோ இப்போ அடுத்தது பாத்தீங்கன்னா புகையிரதத்தின் மாஸ் தந்திருக்காங்க
80,000 கிலோகிராம். புகையிரதம் 6 மீட்டர் செகண்ட் -1 எனும் மாறா கதியுடன் யூனிஃபார்ம் ஸ்பீடோட போது சாய்தளத்தின் வழியை மேல் நோக்கி பயணிக்கும் போது மொத்த நிறையையும் தாங்கிச் செல்வதற்கு என்ஜினால் 40% வலு பயன்படுத்தப்பட்டது. அப்படின்னா என்ஜின் விலை என்ன எடுக்கிறாங்க? அதாவது என்ஜின்ல கொடுக்கப்பட்ட பவர்ல 40% தான் நீங்க யூஸ் ஆயிருக்கு மேல் நோக்கி போறதுக்கு. ஏன்னா மீதி எல்லாம் என்ன நடந்திருக்கு? தேவையில்லாத இந்த வெப்ப சக்தி வெளியிடப்பட்டிருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஏசி போட்டிருப்பாங்க. ஸோ ஒவ்வொன்றுக்கும் என்ன நடக்க போகுது? சக்தி தேவைப்பட போகுது. ஸோ இவர் கொடுக்குற பவர்ல என்ன நடக்கும்? 40% தான் என்ன செய்து இதை உயர்த்துறதுக்கு பயன்படுத்த போறார். ஸோ இப்ப நாங்க என்ன செய்யலாம்? ஃபோர்ஸ் டயக்ராம் நீங்க கீழ்னீங்கன்னா இப்ப எங்களுக்கு தெரியும் என்னது, இதுல 200 பேர், அதே மாதிரி அவரேஜ் 70 கிலோகிராம், டோட்டல் எவ்வளவு இருக்க போகுது? 14,000 கிலோகிராம் மொத்த ஆக்கள் நிறை. அதை விட புயிரதத்தின் எவ்வளவு? 80,000 கிலோகிராம். இப்ப இவற்றையில நிறை கீழ் நோக்கி இருக்க போற திணிவுகள் நிறை, அதே மாதிரி ஆர் இந்த பக்கமா இருக்க போகுது, அதே மாதிரி எஃப் இந்த பக்கம் ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ். ஸோ இது எஃப்னு சொல்றது என்ஜினால கொடுக்கப்பட்ட ஃபோர்ஸ். ஸோ இப்ப பாத்தீங்கன்னா இதுல ஃபிரிக்ஷனை பற்றி கரைக்கவில்லை. ஸோ அதை நாங்க கருத தேவையில்லை. ஸோ இப்ப என்ன நடந்திருக்கும்? இவர் இவ்வாறு இந்த சாய்தளத்துல யூனிஃபார்ம் ஸ்பீடோட போறார். யூனிஃபார்ம் ஸ்பீட், அதாவது மாறா கதியோட போறார். மாறா கதியோட போறாருன்னு என்ன சொல்லலாம்? இந்த எஃப்ம் என்ஜினால கொடுக்கப்பட்ட விசையும் கிடையா இருக்க வேற என்ன விசை கிடையா இருக்குது? நிறைய கூர்ந்தான் இருக்க போகுது. நிறைய எவ்வளவா இருக்க போகுது? 14,000 பிளஸ் 80,000 10ஆல பிரிக்கணுமே பெருக்கணும். இது மேத்ஸ் தான் தந்திருக்காங்க. ஸோ வெயிட் 7 மேத்ஸ் இன்டு கிராவிட்டி, கிராவிடேஷனல் ஆக்ஸலரேஷன். ஸோ ரெண்டையும் நீங்க பெருக்கிறீங்கடா, இவ்வளவு இந்த ஆன்சர் வரப்போகுது. ஸோ இப்ப பாத்தீங்கன்னா இப்ப உங்களுக்கு என்னென்ன தெரியும்? எஃப்ன்ற ஒரு ஃபோர்ஸ் இருக்கு. இந்த வெயிட்னா ஒரு கூறு தான் வரப்போகுது. என்ன கூறு வரப்போகுது? இது 30 டிகிரிண்டா, இது எவ்வளவு இருக்கும்? 60 பாகையா இருக்கும். ஸோ வெயிட்னா cos 60 தான் வரப்போகுது. ஸோ இப்ப என்ன செய்யலாம்? இதை நீங்க சுருக்கீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்னது? என்ஜினால கொடுக்கப்பட்ட ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சலாம். என்னது? 470,000. ஸோ இது என்ஜினால கொடுக்கப்பட்ட ஃபோர்ஸ். ஸோ இப்ப உங்களுக்கு என்ஜினால பிரயோகிக்கப்பட்ட பலுவை காணும். ஸோ பிரயோகிக்கப்பட்ட பலு எவ்வளவா இருக்க போகுது? ஃபோர்ஸ் தெரியும் 470,000. அதே மாதிரி வெலோசிட்டி தெரியும், ஸ்பீட் தெரியும். எவ்வளவா? 6 மீட்டர் செகண்ட் -1 அவங்க தந்திருக்காங்க. ஸோ இவ்வளோத்தையும் நீங்க என்ன செய்யலாம்? டிரெக்டாவே நீங்க இதுல பிரதியிட்டீங்கடா உங்களுக்கு என்னத்தை காணக்கூடியதாக இருக்கும்? தேவையான பலுவை காணலாம். இது உயர்த்துறதுக்கு தேவையான பலு. ஆனா என்ஜின் எவ்வளத்தை கொடுத்திருக்கு? உயர்த்துறதுக்கு இந்த 2.82 மெகா ஜூல் தேவை. ஆனா என்ஜின் என்ன செய்திருக்கும்? இது என்ஜின் கொடுத்தா 40% தான் இவ்வளவு. ஆனா என்ஜின் எவ்வளவு கொடுத்திருக்கும்? 100% கொடுத்திருக்கு. அதுல மீதி எல்லாம் வேஸ்டாக இந்த 40% தான் இந்த வேலையை செய்திருக்கு. ஸோ இவ்வளவும் 14 என்ஜினால வழங்கப்பட்டது எப்படி காணலாம்? 2.82 40ஆல பிரிச்சு 100ஆல பிரிக்கணும். ஸோ பிரிக்கிங்க என்ன வரும்? 7.05 மெகா ஜூல் வரப்போகுது. ஸோ இப்ப நாங்க என்ன கண்டோம்? இப்ப என்ஜினால கொடுக்கப்பட்ட ஃபோர்ஸை கண்டோம். அது வெலோசிட்டி தெரியும். ஸோ அதை நீங்க சொல்லி இதுல மாறி 6 மீட்டர் செகண்ட் -1 வரும். ஸோ இப்ப பெருக்கி நாங்க என்னத்தை கண்டிருக்கோம்? தேவையான பலுவை கண்டுட்டோம். இந்த பவர் தேவை. ஆனா இந்த பவரை யார் கொடுத்துருப்பாரு? என்ஜின் கொடுத்துருப்பார். ஆனா இதுல முக்கியமான விஷயம், இது என்ஜின் 40% பவர் தான். இது 40% தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு தந்திருக்கு. ஸோ மீதி என்ன நடந்திருக்கும்? வேறு சக்தியெல்லாம் அப்படி வைக்கப்பட்டிருக்கும். ஆனா கேட்ட கேள்வி என்ன? என்ஜினால கொடுக்கப்பட்ட பவர் என்ன? ஸோ 2.82 14 100% எவ்வளவு இருக்கும்டா? இதை நீங்க பெருக்கி பாத்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு வரப்போகுது? 7.05 மெகா ஜூலாக இருக்க போகுது. ஸோ இந்த வீடியோல டியூட்டோரியல் 8ல இருக்க கொஸ்டின்ஸை பார்த்துருந்தோம். ஸோ தொடர்ச்சியாக அடுத்த வீடியோஸ்ல அடுத்த டியூட்டோரியலுக்கான கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சரை டீட்டெயில்டா பார்ப்போம். தேங்க்யூ.